விவசாயம் அரசு வேலை, ஆடு மாடு மேய்த்தல் அரசு வேலை கிண்டல். அது இந்த இந்த ஊர்ல ஒருத்தர் அமைச்சர், ஏங்க இந்த ஊர்ல அமைச்சர் பாருங்க, கிரஷர்லாம் காசு வாங்குவாரு, கல்கோரில் காசு வாங்குவாரு. அவர் மகன் கூட ரெமோன்னு ஒருத்தன் குவாரி இந்த டோல்கேட் 300 வாங்குவானுங்க இந்த ஊருக்கால ஒருத்தர். எங்க இந்த பாலில் கூட கொழுப்படுத்தாருலங்க ஒருத்தர், அவர் யாருங்க அவர் பேரு? எங்க இந்த கல்கோரில் கூட காசு வாங்குவாப்ல, மலைக்கோரில காசு வாங்குவாப்ல. ஒரு அமைச்சரா இருந்து தூக்கி விட்டுட்டு அப்புறம் திருப்பி அமைச்சரா போட்ட யார் அவரு? யாரு கேட்கல? மலைக்கல்லனா மலை முழுங்கியா? மலை முழுங்கி தானே, மலைக்கல்லன் தானே, மலையை பூரா உடைச்சவன் தானே, கிரசட்ட காசு வாங்கணும் தானே, குவாரியில காசு வாங்கணும் தானே, குவாரியில காசு வாங்கி பார்ச்சுனர்காரல போற அந்த பரதேசி தானே. வாய் சவடால் மயிறு, வாய் சவடால். திராவிடம் வரலன்னா சீமான் பணையேட்டு இருந்திருப்பாராம். எப்படி நல்லா அழகா சொல்றாப்ல. அவர் தாங்க தெளிவா இருக்காரு, அந்த கூட்டத்திலே ஒரே ஆள் தான் தெளிவா இருக்காப்ல. சரியா சொன்னீங்க அண்ணாச்சி, நீங்க தான் ஒரு ஆள் தான் தெளிவா இருக்கீங்க. லவ் யூ அண்ணாச்சி. அப்போ திராவிடம்ங்கிற கட்சி இல்லைன்னா, திமுக இல்லைன்னா சீமான் பணையேறிட்டு இருந்திருப்பாருன்னு ஒருத்தர் பேசுறாருங்க, ஒரு அமைச்சர். ஒரு பொது விவாதத்துல தம்பி ஹிம்லர் கேட்ட கேள்விக்கு ஒரு பொது விவாதத்தை ஒரு அமைச்சர், அக்கா தங்கச்சி இருக்காங்க நான் சொல்றேன், ஒரு பொது விவாதத்தை அவர் சொல்றாரு அமைச்சர், நாங்கெல்லாம் வர்றப்போ நீ எல்லாம் உங்க அப்பன் கோமணத்துக்குள்ள இருந்து ஒரு அமைச்சர் பேசுறாங்க, ஒரு அமைச்சர். ஐயோக்கே பையன், நாங்க கோமணத்துல வந்தோம், நீ எங்கட வந்த அப்படின்னு யாராவது கேட்டா என்ன சொல்லுவாரு? நீங்க சேலை வேட்டிக்கு வந்தீங்களா அப்படின்னு கேட்டா என்ன பண்ணுவீங்க? இவர் ஒரு அமைச்சர், இவர் தேர்ந்தெடுத்து நீங்க பால் வளர்த்துக்கு அமைச்சர். ஏப்ரல் 23 பேசுங்க, ஓட்டு மூலியமா பேசுங்க. நீங்க பேசி மனத்தங்கராஜ் சூசைட் பண்ணி நான் உள்ள போறதுக்கா? என்ன விட பாஸ்டா இருக்காப்ல, சாட்டைனா ஒரு பெரிய வேட்டையா இருக்காப்ல. பொறுமை அவசியம் பண்ண அண்ணாச்சி, அவங்களாம் நம்ம ஆட்சியை பார்க்கணும், ஆனா வாழணும். நீங்க நாக்க போடுற மாதிரி கேட்டு நாண்டு கட்டி செத்து விட்டா நாளா உள்ள போயிடுவேன். அந்த மனோ தங்கராஜ் சார் சொல்றாங்க, ஐயா சொல்றாங்க, பெரும் மதிப்பிற்குரிய பால்வளத்துறை அமைச்சர் சொல்றாங்க, சீமான் ஆடு மேய்க்க சொல்றாரு, சீமான் மாடு மேய்க்க சொல்றாரு. அண்ணன் பால்வளத்துறை அமைச்சர் அண்ணன் மனோ தங்கராஜ் அவர்களே, ஆடு மாடு மேய்க்க விடுகிறார், பால் எப்படி வரும்? உங்க மண்டையில இருந்து வருமா? சொட்ட மண்டையில இருந்து முடிய தூக்குனா கொழுகுன்னு கொட்டுமா பால்? எப்படி வரும்? என்னவா ஒரு 50 மில்லி எண்ணெய், ஒரே ஒரு மிளகாத்தூள் 65 போட்டு அனுப்பிச்சு விடுங்க. புலி வேட்டைக்கு போயிட்டு இருக்கோம், இடைய புலி வேட்டை மான நோக்கி போயிட்டு இருக்கும் போது அணிலாம் வந்துச்சுன்னா அப்படி ஆயிரும். கொலவெறிய சுத்திக்கிட்டு இருக்கோம் நாங்க. வெடிக்க மட்டும் தான் செய்யல, இதயத்திலிருந்து வார்த்தை வரல, நெருப்ப கக்கிக்கிட்டு இருக்கோம். அங்க ஓரமா போய் விளையாடு. மும்பையில திரிசா கூட போயிருக்காரு, அங்க போய் என்னன்னு பாருப்போ. தேர்தல் பரப்புறீங்க, தேர்தல் பரப்புரை ஆரம்பிச்சு தேர்தல் தேதி அறிவிச்சிட்டான். ஐயா ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டுடைய எதுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு. எடப்பாடி பழனிசாமி கூட்டணி பேச்சுவார்த்தை, ஒவ்வொரு கட்சியும் கூட்டணி பேச்சுவார்த்தை. இவர் யாரோட பேச்சுவார்த்தை? நடிகை திரிசா கூட கூட்டணி பேச்சுவார்த்தை. டேய் நீங்க எல்லாம் பேசலாமாடா? எங்களை பேசலாமாடா? நாங்க பேச ஆரம்பிச்சா 7 தலைமுறைக்கு தோண்டி திட்டுவோம், தாங்க மாட்டீங்க. கண்ணியமா மரியாதையா நாகரிகமா பேசுன்னு அண்ணன் சீமான் சொல்லியிருக்காரு, அதனால பேசுறோம். நாங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ற, கேட்கிற கேள்விக்கு தமிழக வெற்றி கழகத்துடைய கொள்கை என்ன சொல்லு, எவனா ஒருத்தன் சொல்லு. தமிழக வெற்றி கழக கொள்கை என்ன? ஒரு கொள்கை கிடையாது. என்ன பிளாக் டிக்கெட் வித்த நீ எப்படா இந்த நாட்டை திருத்துவ? உன் துறையில ஜனநாயகன் படத்தோட டிக்கெட் திருநெல்வேலி ராமுத்திரம் தேட்டர் 2000 ரூபாய்க்கு வித்துருக்காங்க. நாகர்கோவில் எவ்வளவு தெரியல, 5000. உன் படத்தினுடைய டிக்கெட்டையே பிளாக்ல விக்கிற நீ எப்படி இந்த நாட்டை திருத்துவாய்? பிளாக் டிக்கெட்டும் லாட்டரி டிக்கெட்டும் சேர்ந்து நாட்டை மாத்த போறீங்க. நாங்கெல்லாம் அப்படியே வாயில ஈரச்சாக்க போட்டுக்கிட்டு, விஜய் முதலமைச்சர், புஷியானந்த் பொதுப்பணித்துறை அமைச்சர், ஆதவச்சன அறநிலைத்துறை அமைச்சர், லெப்ட் பாண்டி விளையாட்டுத்துறை அமைச்சர். நாடு நல்லா இருக்கும்டா, அருமையா இருக்கும்டா நாடு. கட்சியில நிற்பதற்கு வேட்பாளர் எல்லாமே வெளியிருந்து கடன் வாங்கிட்டு உட்கார்ந்திருக்கான் வேட்பாளரை. இந்த முட்டத்தை சார்ந்த ஜேபிஆருடைய மருமகன் மரிய வில்சன், அவர் ஒரு வேட்பாளர். ஏன்? பணம் இருக்கு, கோடி கோடியா கொட்டி கிடக்கு. ஆனால் என்னங்க பணம்? நான் பார்க்காத பணமா? என் கேரியோட உச்சத்தை உதறிட்டு வந்திருக்கிறேன். நீ எங்க உதறன? கடைசி நடிச்ச 5 படம் ஓடல, எந்த தயாரிப்படும் படம் எடுக்க தயாரா இல்ல. ஆமா, பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். ஓபிஎஸ் கூட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, அவர் வரல. சசிகலா கூட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, வரலாமா போலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தா காங்கிரஸ் கட்சியோட கடைசி வரைக்கும் நடத்தினாங்க. இனத்தை கொன்றொழித்த
ஈழத்தில் 1.5 லட்சம் தமிழர்களை கொத்து கொத்தாக கொல்வதற்கு இங்கிருந்து ஆயுதம் கொடுத்து பணம் கொடுத்து ரேடார் கொடுத்த இன துரோகி காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி பேச்சுவார்த்தை ஒருத்தர் நடத்துறானா அவன் எவ்வளவு பெரிய அயோக்கிய பயலா இருப்பான்னு மானமுள்ள இந்த ஆரல்வாய் மொழி தமிழர்கள் சிந்திச்சு பாருங்க. பேச்சுவார்த்தை நடத்தி எவனும் வரலன்னு தனிச்சு, அதுக்கு பேர் தனிச்சு இல்ல, தனிமைப்படுத்தப்பட்டு. தனிச்சுனா எது தெரியுமா? தனிச்சு கத்தி கத்தி செத்தாலும் சாவனை ஒழிய தேசிய கட்சியோட திராவிட கட்சியோட திமுகவோட அதிமுகவோட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சீமா நிக்கிறாரா? அதுதான் தனிச்சு. ஏன் புலி தனிச்சு தான் எப்போது நிக்கும். அப்படி நீங்க நிக்கிறீங்களா? கிடையாது. இது நேத்து வரைக்கும் 4 முனை கூட்டணி. நாங்க எது? திமுக ஒரு கூட்டணி திருட்டு கூட்டணி, அதிமுக ஒரு கூட்டணி அடிமை கூட்டணி, இந்த தாவேகா தற்கூரி கூட்டணி, நாம் தமிழ் கட்சி ஒரு தமிழ் தேசிய கூட்டணி. இப்ப என்ன கூட்டணினா ஐயாவும் ஆயாவும் கூட்டணி. தமிழ்நாட்டு அரசியல பிரளயம் என்னன்னு பார்த்தா ராமதாசும் சசிகலாவும். டேய் என்னடா தமிழ்நாட்டுக்கு வந்த கிரகத்தை பாருங்க. பல்லு போனவன் சொல்லு போனவன், உனக்கு ரொம்ப முடியலையா பல்லாங்குழி விளையாடு, பேரம்பேத்தூர் விளையாடு, எதுக்கட எங்க மக்களோட வாழ்க்கையில விளையாடுறீங்க? அப்ப என்ன ஆயிடுச்சு? மக்கள் பணத்தை கொடுத்தா ஓட்டை வாங்கிடுவான், ஓட்டை போட்டுருவான். 1000 கொடுத்தா ஓட்டு போடுவான், 500 கொடுத்தா ஓட்டு போடுவான், கோட்டர் கொடுத்தா ஓட்டு போடுவான், மூக்குத்தி கொடுத்தா ஓட்டு போடுவான், தோடு கொடுத்தா ஓட்டு போடுவான், தொங்கட்டான் கொடுத்தா ஓட்டு போடுவான் என்று தமிழர்களை மட்டமாக கேவலமாக நினைச்சதுனாலதான் தேர்தலுக்கு முதல் நாள் கட்சியை தொடங்கிட்டு வரான். தமிழ்நாட்டு அரசியல்ல 15 வருஷமா கல்குவாரி, மணல் குவாரி, சாகர்மாலா, பாரத்துமாலா, 8 வழிச்சாலை, தூய்மை பணியாளர் போராட்டம், மருத்துவர் போராட்டம், செவிலியர் போராட்டம், மீத்தனுக்கு போராட்டம், என் மீனவனை அடித்தால் சிங்கள மாணவனை அடிப்படை சொன்னதற்காக தொடர்ச்சியாக 6 மாதங்கள் சிறை, பிரபாகரன் என் சொந்த அண்ணன் என்று சொன்னதற்காக சிறை என்று தொடர்ச்சியா 15 வருஷம் போராடி ஒருத்தர் நிக்கிறாரு. நேத்து கட்சி ஆரம்பிச்சுட்டு நான் சிஎம் ஆகணும். மக்கள் அப்படி ஆயிட்டாங்கன்னு அவன் நினைக்கிறான். ஏன்னா நாம எல்லாவற்றிலையும் தரம் பார்க்கிறோம். ஒரு கடைக்கு போனா, ஒரு போத்தீஸ்ல துணி எடுக்க போனா எப்படி துணி எடுப்போம்? பெண்கள் எப்பா ஒரு 1000 ரூபாய்க்கு புடவை கொடு, உட்கார்ந்த உடனே கிளியணும் அப்படின்னு புடவை எடுப்பீங்களா? நல்ல புடவை எடுப்பீங்க, அது 4 மணி நேரம் தேடுவீங்க. ஆண்கள் ராமராஜில் போய் வேட்டி எடுத்தா உட்கார்ந்த உடனே பைக்ல காலை போட்ட உடனே டர்னு 2ஆ கிளியனப்பா, அப்படி ஒரு வேட்டியை கொடு அப்படின்னு கேட்பீங்களா? தரமான வேட்டி கொடுங்க, 15 தடவை வாஷ் பண்ணா கூட புதுசா இருக்கணும் அப்படிதானே கேட்பீங்க. தங்கம் வாங்க போறீங்க, லலிதா ஜுவல்லரிக்கோ ஜிஆர்டிக்கோ தங்கம் வாங்க போறீங்க. தங்கத்தை பார்த்த உடனே பித்தளை மாதிரி பல்லு இருக்கு, பல்லு இழிக்கணும்பா. பார்த்த உடனே பித்தளைன்னு தெரியணும், ஒரு 10 பவுன்ல கொடு அப்படி கேட்பீங்களா? பார்த்த உடனே பளிச்சுன்னு இருக்கணும், புது டிசைனா இருக்கணும். டெண்டுல்கர் செயின் கொடுங்க, சச்சின் செயின் கொடுங்க, கட்டையா போட்டுக்கிறேன் கழுத்துக்கு, முறுக்கு செயின் கொடுங்கன்னு பார்த்து வாங்குறீங்க. தக்காளி வாங்க போனா கூட பக்கத்துல இருக்கிற ஆன்டி மேல பிதுக்கி விட்டு நல்ல பழமா கொடுங்க அப்படின்னு வாங்குறீங்க. வெண்டைக்காய் வாங்க போனா கூட உடைச்சு 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 போட்டு பூரா மொட்டை மொட்டையா இருக்கும், உடைச்சு உடைச்சு வாங்குறீங்க. ஒரு பூண்டு வாங்க போனா நல்ல பல்லா இருக்கணும், உருளைக்கிழங்கு வாங்க போனா சுத்த குளிர் இருக்கக்கூடாது, கத்திரிக்காய் வாங்க போனா புழு இருக்கக்கூடாது என்று முருங்கைக்காய் வாங்க போனா முறுக்கி பார்த்து வாங்குறீங்க. அரிசியில எப்படி வாங்குறீங்க? புழுவா இருக்கணும்பா, நல்ல புழு நிறைய மிதக்கணும் அப்படி இருக்கணும் அப்படி சொல்லுவீங்களா? ஒரு கல் இருக்கக்கூடாது, ஒரு புழு இருக்கக்கூடாதுன்னு. ரேஷன் கடை போய் வாங்கினா கூட நல்ல அரிசியா கூட, புது அரிசியா கூட, பழைய அரிசி தராதம்பிங்க. எல்லா பொருட்களையும், நெல்லை, அரிசியை, தக்காளியை, வெண்டைக்காயை, தங்கத்தை, புடவையை பார்த்து பார்த்து வாங்குற அன்பிற்குரிய மக்களே, 5 வருஷம் உங்களை ஆளுகிற தலைவனை மட்டும் எப்படி, ஒரு நாதாரியை, ஒரு கொள்ளக்காரனை, ஒரு கொலகாரனை, ஒரு திருடனை எப்படி தேர்ந்தெடுக்கிறீங்க? பொருட்களை பார்த்து பார்த்து வாங்குற மக்கள் நாட்டை ஆளுகிற தலைவனை மட்டும் நல்ல தலைவனாக இருக்க வேண்டாமா? இவன் நல்ல தமிழ் பற்றாளனா, இவன் மொழி பற்றாளனா, இவன் இனத்துக்காக நிற்பானா, இவன் பிரச்சனை வந்தால் ஓடி போக மாட்டானா, இவன் கனிம வளத்தை, நிலவளத்தை, நீர்வளத்தை, காட்டு வளத்தை எல்லாவற்றையும் காப்பாற்றுவானா, இவன் ஒரு பிரச்சனை என்றால் அந்த பிரச்சனைக்கான தீர்வை சொல்லுவானா என்று பார்க்காது பணத்தை வாங்கிட்டு எப்படி ஓட்டு போடுறீங்க? நீங்க நல்லவனுக்கு ஓட்டு போட்டிருந்தா இந்த நாடு சொர்க்கமா மாறி இருக்கும். இந்தியாவிலே அன்பிற்குரிய மக்களை, இந்தியாவிலேயே ஒரே ஒரு நிலப்பரப்பு மட்டும்தான் என்ன போட்டாலும் விளையும். நீங்க ஆந்திரா போங்க எல்லாம் விளையாது, கர்நாடகா போங்க எல்லாம் விளையாது, பஞ்சாப் போங்க வெறும் கோதுமை தான். ஆந்திரால பீச்சி கத்திரிக்காய், பொன்னி அரிசி. கர்நாடகா போங்க அதே போலதான், பீச்சி கத்திரிக்காய், பொன்னி அரிசி, கொஞ்சம் தேங்காய். கேரளா போங்க தேங்காய், மீன், கருவாடு, உப்பு கூட நம்மகிட்ட தான் போனவனுக்கு கிடையாது. அமெரிக்காவா வெறும் பழங்கள் தான். ஐரோப்பிய நாடுகள ஸ்ட்ராபெரி போன்ற பழங்கள் தான். அரபு நாடுகள பேரிச்சம்பழம் தான். உலகத்திலே அன்பிற்குரிய கத்திரிக்காய், மாங்காய், தேங்காய், சுண்டக்காய், சொரக்காய், பாகக்காய் என்று எல்லா காய்கறியும்
ஸ்ட்ராபெரியா இங்க விளையும், அமெரிக்காவின் ஆப்பிளா இங்க விளையும், பேரிக்காயா இங்க விளையும். உப்பு தேவைக்கு அதிகமா இருக்கு. 850 கிலோமீட்டர் கடற்கரை சாலை இருக்கிறது, 800 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கிறது, நரிமணத்தில் பெட்ரோல் இருக்கிறது, நிலத்துக்கு கீழே நிலக்கரி இருக்கிறது, மீத்தேன், ஹைட்ரோ கார்பன் எல்லாம் இருக்குது. எல்லாவற்றையும் தாண்டி 50,000 ஆண்டுகள் வரலாற்று சிறப்புமிக்க வரலாற்றை சுமந்து வந்த அறிவிச்சிருந்த இளைஞர் கூட்டம், தமிழர் கூட்டம் இங்க இருக்கு. என்ன இல்ல? மலேசியா தமிழ்நாடு தமிழம் போய் உருவாக்குறான், சிங்கப்பூர் தமிழம் போய் உருவாக்குறான். இன்னைக்கு பல்வேறு மைக்ரோசாப்ட் போன்ற பல்வேறு நிறுவனங்கள் தமிழர்களுடைய தயவு இல்லாமல் எந்த நிறுவனமும் இருக்காது, வாய்ப்பே இல்லை. ஒரு மருத்துவ கான்ஃபரன்ஸா டெலிகேட்ஸ் மற்ற நாடுல இருந்து வருவான், ஆனா ஃபேக்கல்ட்டியா வர்றது தமிழன் தான் வருவான். நீங்க ஒரு மெடிக்கல் கான்ஃபரன்ஸ் நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பாரு, உலகத்துல எந்த நாட்டுல ஒரு மருத்துவ மாநாடு, மெடிக்கல் கான்ஃபரன்ஸ், டாக்டர் கான்ஃபரன்ஸ் நடந்தாலும் கைனகாலஜிஸ்டா நாகர்கோயில்ல இருந்து ஒருத்தங்க இருப்பாங்க, ஆர்த்தோவா நாகர்கோயில இருந்து ஒருத்தங்க இருப்பாங்க, எம்எஸ் சர்ஜனா நாகர்கோயில இருந்து ஒருத்தர் இருப்பான். இப்படி எந்த நாட்டில் இருந்தாலும் மருத்துவம் நம்மால் இருப்பான். இந்தியாவிலேயே 50 ஆண்டுகள்லயே 2 பேரை தான் அறிவாளின்னு இந்தியா ஒத்துக்குச்சு. யார? ஒருத்தர் ராமேஸ்வரத்தில் பிறந்த நம்முடைய தாத்தா அப்துல் கலாம், இன்னொன்னு நம்முடைய சிவம், நாகர்கோயில் கன்னியாகுமரியை சேர்ந்த சிவம், இன்னொன்னு எங்க கோயம்புத்தூர் மயில்சாமி அண்ணாதுரை. 3 பேர் தான் அறிவிச்சிருந்த இஸ்ரோவுக்கு, இந்தியாவினுடைய விண்வெளிக்கு நம்ம ஆட்களை அனுப்புறோம். தமிழ்நாட்டிலிருந்து பிறந்து போய் கூகுள் சிஇஓ இருக்கிறான். அறிவு இருக்கு நம்ம கிட்ட, என்ன இல்ல? எல்லாம் இருக்கு, எல்லா வளங்களும் இருக்கு. எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு தான் 1000 2000க்கு ஓட்டு போட்டதுடைய விளைவு என்ன ஆயிடுச்சு? தலவாய் சுந்தரம் போல, மனோ தங்கராஜ் போல, நைனா நாகேந்திரம் போல இந்த மாதிரி மண்ணையும் மக்களையும் மொழியும் இனத்தையும் எதை பற்றியுமே கவலைப்படாத ஒரு கூட்டம் சட்டமன்றத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது. இதே மக்கள் தான் தலவாய் சுந்தரத்துக்கும் நைனா நாகேந்திரனுக்கும் மனோ தங்கராஜுக்கும் ஓட்டு போட்ட இந்த மக்கள் தான் என் அன்பிற்குரிய மக்களே சாகும்போது சட்டப்பையில 120 ரூபாய் பணத்தோட செத்து போன காமராஜருக்கும் ஓட்டு போட்டாங்க. இதே மக்கள் தான் தொகுதி பக்கமே போகாத சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் ஒரே நேரத்தில் வென்ற தெய்வ திருமணார் முத்துராமலிங்க தேவருக்கும் இதே மக்கள் தான் ஓட்டு போட்டாங்க. இதே மக்கள் தான் இதே மண்ணிலே பிறந்த ஜீவானந்தத்தை அலங்கரித்து சட்டசபைக்கு அனுப்புனாங்க. அப்போ மக்கள் தயாரா இருக்கிறான். அந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பதற்கு இதுவரைக்கும் தடை இருந்தது. நாம் தமிழர் கட்சி எந்த ஊடகமும் காட்டாமல் இருந்தது. முதல் முறையாக 2020 சட்டமன்ற தேர்தல் தான் சீமான காட்டாம ஊடகமே செயல்படாது என்கிற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு கட்சி தலைவன் தாங்க. காலையில ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு, சாயந்தரம் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு. விஜய்கிட்ட போய் சார் 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 சிபி அவன் அங்க கில்லி படத்திலே ஓடி பிராக்டிஸ் செட்டப்ல ஆச்சு பூச்சி சந்தில போட்டாச்சுன்னு கில்லிலே ஓடி பிராக்டிஸ் பண்ணிட்டாப்ல. டெல்லிக்கு ஓட்டம், மும்பைக்கு ஓட்டம். இங்கிருந்து டெல்லிக்கு போக தெரியும், இங்கிருந்து மும்பைக்கு போக தெரியும். ஆனா கரூர்ல 41 பேர் துள்ளத்துருக்கி செத்து போனா அங்க போக தெரியாது. ஏன் போனா கேள்வி கேட்பான், பத்திரிகையாளர் இருப்பான். ஒரு கட்சி தலைவங்க டிஜிபி அலுவலகத்தில் புகார் கொடுக்குறாப்ல, என்ன கரூர்ல போய் நான் மக்களை சந்திக்க இருக்கிறேன். சரி, அதுக்கு என்ன செய்யணும்? திருச்சி வந்து கரூர் போற சாலையில எந்த வண்டியும் போக கூடாது. ஓஹோ, ஸ்பீட் பிரேக்கரை புறம் எடுத்துடணும். ஆஹா, கரூருக்குள்ள போனோடனே என்ன, நான் இருக்கிற ஹோட்டலை சுத்தி ரேடியஸ்ல ஒரு 10 கிலோமீட்டர்ஸ்க்கு எந்த மீடியாவும் இருக்கக்கூடாது. நான் வீட்டுக்குள்ள போகும்போது கட்சிக்காரன், தொண்டை, ரசிகன், பிரஸ் பீப்புள் யாரும் இருக்கக்கூடாது. ஓகே, என்ன பண்ணணும்? அனுமதி ரிஜெக்டட், போயிட்டு கொடுத்தல. ஏண்டா, பாகிஸ்தானோட அதிபர் இந்தியாவுக்கு வந்தா கூட இவ்வளவு பாதுகாப்பு இருக்காது. சீன அதிபர் வந்தா அவருக்கு கூட இவ்வளவு பாதுகாப்பு இல்லை. அவர் பாட்டில் மகாபலிபுரத்தில் வந்து கள்ள தொட்டு கும்பிட்டு 2 காப்பியை குடிச்சிட்டு போயிட்டாப்ல, ஜங் மங் ஜங்கு போயிட்டாப்ல. ஆனா இவரு ஏதோ அந்நிய நாட்டுக்குள்ள போய் படத்துல, பீஸ்ட் படத்துல மட்டும் தனி விமானத்தை எடுத்துக்கிட்டு நேரா பாகிஸ்தான்ல போய் அப்படியே அடிச்சு கிளப்பிடுவாப்ல. படத்துல இந்த பக்கம் 10 பேர், இந்த பக்கம் 10 பேர், இங்கிட்ட 50 பேர், இங்கிட்ட 50 பேர் அடிச்சு கிளப்புவாப்ல. படத்துல பஞ்சி. ஒவ்வொரு படத்திலையும் பிரஸ் மீட்டுங்க. விஜயோட பிரஸ் மீட் இல்லாத ஒரு கட்சி, ஒரு படம் சொல்லு. சர்க்கார் பிரஸ் மீட் இருக்கும், மெர்சல் பிரஸ் மீட் இருக்கும், கடைசி அந்த ஒரு படம் வந்துச்சு கோட், அதுல பிரஸ் மீட். எல்லா படத்தையும் பிரஸ் மீட். பதற விடுவாப்ல கேள்விகளை. படத்துல பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துற தலைவன் ஏன் நிஜத்துல நடத்தல? ஏன்னா இங்க இல்ல, மண்டையில சரக்கு இல்ல. படத்துல இயக்குனர் எழுதி கொடுப்பாரு, படத்துல சண்டை காட்சிக்கு ஸ்டண்ட் மாஸ்டர் இருப்பாரு. படத்துல வந்து நான் அடிச்சா அது ரெடி, என் பேச்சு சரவடி, என்னை சுத்தும் காதல் வெட்டி நீ அப்படின்னு காலை வளைச்சு ஆடுவாப்ல. அப்படி ஆடும்போது அங்க டான்ஸ் மாஸ்டர் இருப்பாப்ல, அங்க ரைட்டர் இருப்பாப்ல, டயலாக் ரைட்டர் இருப்பாரு, இங்க புஷி தான் இருப்பாப்ல.
இந்த பார்த்திபன் படத்துல எப்பா 13 ஜோக்கரா தான் என்னப்பா பண்றதுமாங்கல்ல, அது மாதிரி ஒரு கட்சியில ஒருத்த முட்டாள, ஒரு கட்சியே முட்டாப்பைய கட்சியா இருந்தா எப்படி? எங்களுக்கு எதுவுமே பிரச்சனை இல்லைங்க. எங்க தளபதியை வந்து இட்டுன்னு வருதாங்க இங்க பிரச்சனை. 84 இந்த 84 நாளைக்கு சட்டசபைக்கு போய் 84வது தொகுதியில 84வது வார்டுல 84 பேருக்கு தண்ணி பிரச்சனைங்க. அதனால 84வது வார்டுக்கு எப்பா டேய், தமிழக சட்டசபைக்குன்னு ஒரு மரியாதை இருக்குப்பா. காமராஜர் இருந்த சட்டசபைப்பா, அது கக்கன் இருந்த சட்டசபைப்பா, அது ஜீவானந்தமும் முத்துராமலிங்க தேவர் இந்த சட்டசபைப்பா. கேவலப்படுத்திடாதேப்பா. உங்க கையெடுத்து கும்பிடுறப்பா. அரல்வாய்மொழி மக்களே கையெடுத்து எங்களுக்கு கூட ஓட்டு போடாம கூட விட்டு, ஆனா ஒரு கேடுகட்ட கேவலப்பட்ட இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டு வை, 7 ஜென்மத்துக்கும் அந்த பாவம் வந்து ஒண்ணு சேரும். அது நீ எந்த கோயிலுக்கு போனாலும் தீர்க்க முடியாது. பகவதி அம்மனுக்கு நீ 10 காவடி எடுத்தாலும் தீர்க்க முடியாது. சோழிய முடிச்சிருவான். ஏன்னா அவனுக்கு நோக்கம் கிடையாது. என்ன சொல்றான்ல, நாங்க என்ன சொல்றோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தா மலைய தொட்டா அவன் செத்தா என்று சொல்றோம். மலைய தொட்டான் செத்தான். அவர் என்ன சொல்றாரு, ஆதவர்ஜன் அந்த கட்சியின் பொறுப்பாளர் ஆதவர்ஜன் சொல்றாப்ல, மக்கள்கிட்ட நம்ம வந்து எதுக்கு நிதி இது பண்ணணும், மைண்ட்ஸ் இருக்கே, மைண்ட்ஸை பூரா நம்ம வெட்டி அதை நிதியாக்கலாமே. இதைத்தான் திமுக பண்ணிக்கிட்டு இருக்கு. அவன் ஒரு முதலாளி எப்படி மக்களுக்காக நிற்பான்? அவன் லாட்ரி வித்து வந்தவன், இவன் நடிச்சு வந்தவன். சீமான் அப்படி வரல. சீமான திரையிலிருந்து வரல, சிறையிலிருந்து வந்தாரு. உங்கள ஒருத்தனா வந்தாரு. தமிழ்நாட்டில் ஒரு தலைவனுக்கு மட்டும்தான் கனவு இருக்கு, எப்படி இந்த நாட்டை சொர்க்கமா மாத்துவேன் என்று. மக்களரசு.com என்கிற இணைய பக்கத்துல அண்ணன் சிங் குறிப்பிட்டது போல 49 அறிக்கைகள் 420 பக்கத்துக்கு கொடுத்திருக்காங்க. அறிவார்ந்த தம்பிகள், நீங்க எந்த கட்சியிலும் இருங்க, நீங்க டிவிகேல இருங்க, நீங்க பிஜேபியில் இருங்க, காங்கிரஸ்ல இருங்க, ஏடிஎம்கேல இருங்க, டிஎம்கேல இருங்க, சிபிஐல இருங்க, விசிகால இருங்க, எங்கேயும் இருங்க, ஒரு முறை மக்களரசு.com அந்த இணைய பக்கத்துல நாம் தமிழர் கட்சியுடைய செயல்பாட்டு வரைவை படிங்க. படிச்சுட்டு கேள்வியை கேளுங்க. ஒரு தலைவன் கனவு காண்கிறான், அது அவருடைய கனவு இல்லை, இந்த இனத்தினுடைய பெரும் கனவு. இந்த நாடு செத்து போச்சு, மலை குடைஞ்சிட்டான், மரத்தை வெட்டிட்டான், 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பனை, 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பனை திட்டம் என்கிற கனவு இருக்கிறது. இன்னைக்கு என்ன பண்றான், கல்லுக்கு தடைன்னு கேட்டா, கல்லுக்கு தடை போடலையே, நல்ல கல்லை வெட்டி கேரளா கணிச்சிட்டு இருக்கமென்றான். அந்த கல்லுக்கும் இந்த கல்லுக்கும் வித்தியாசம் தெரியல. கல்லை பூரா வெட்டி கேரளா கணிச்சிட்டு இருக்கான். இவன் கல்லை பூரா வெட்டி கேரளா அனுப்புறான். கேரளாக்காரன் என்ன பண்றான், இவன் கல்லை கொண்டு கொட்ட, அவன் தெருநாயை கொண்டு கொட்டுறான். இவன் கல்லை கொண்டு கொட்ட, அவன் குப்பையை கொண்டு கொட்டுறான். கிவ் அண்ட் டேக் பாலிசி. அப்ப நாம என்ன சொல்றோம், பல கோடி பனை திட்டம். தலைவர் பிரபாகரன் போய் நார்வே தூதுக்குழு வந்த பொழுது அமைதி பேச்சுவார்த்தை என்பது கேட்கிறாங்க. சுத்தி கடல், பெரிய வளங்கள் இல்ல, இந்த பக்கம் சீனா பகை நாடு, பாகிஸ்தான் பகை நாடு, இந்தியா பகை நாடு, உலகத்தின் பல நாடுகளை பகைச்சிக்கிட்டீங்க, எப்படி உங்களுடைய பொருளாதாரத்தை சரி பண்ணுவீங்கன்னு கேட்கிறாங்க. அப்பொழுது தலைவர் பிரபாகரன், யாரு இருக்கார்ல, தலைவர் பிரபாகரன் சொல்றாரு ஊடகவியலாளர்கிட்ட, பத்திரிகையாளர்கிட்ட, என் நாட்டில் இருக்கக்கூடிய 1 கோடி பனையை வைத்து உலகத்தின் மிகச்சிறந்த நாடாக என் நாட்டை கட்டமைப்புங்கிறாரு. 840 பொருட்கள் பனையில் இருந்து, பனை மரம். நீ சாதாரணமா என்ன பண்ணிட்ட, செங்கச்சூளைக்கு 150 ரூபாய்க்கு வெட்டி வித்துட்டோம். ஏன், கல்லுக்கு தடை, கல்லு போதை பொருள் அப்படின்ட்டான். கல்லு போதை. ஆனா அரல்வாய் மொழியில 4 டாஸ்மாக், ஒரு இந்த பார் வச்சிருக்கீங்களா, 11 to 11 பார், 5 பார் இருக்கு இந்த ஊர்ல மட்டும். இந்த 5 பார், வறண்ட 5 பாரையும் சுக்கு அடிச்சு உடைக்கணும். ஒரு நாள் வருவோம், ஒரு நாள் அதிகாரத்துக்கு வரும்பொழுது இந்த பாரு, இந்த டாஸ்மாக உடைச்சிட்டு எந்தெந்த இடத்துல குடிப்பகம் இருந்தோ, குடிப்பகம் இருந்த இடத்துல கல்வி கண்டிருந்த காமராஜர் படிப்பகத்தை உருவாக்குவோம். அதே இடத்துல அப்போ அது மது, அது போதை. எது, கல்லு போதையா. பனைமரத்துல இம்புட்டி கொண்டு ஒரு அருகம்புல், எங்க ராஜா பேரனுக்கு தான் தெரியும், அவர் தான் புரோட்டீன் மண்ண, உடலை பாதுகாப்பதில் எங்களுடைய ரோல் மாடல் அவர் தான், ராஜா பேரன் தான். அருகம்புல்லு சாறு இருக்கு பாருங்க, அந்த அருகம்புல்லு சாறு, இம்புட்டு காண்ட அருகம்புல்லு சாறு உடம்புக்கு நல்லதுன்னு அருந்துறான். அருகம்புல்லு சாறு அருந்துவீர், அருமையான அருமருந்தாக இருப்பீர், வயிற்றுக்கு நல்லது, வாய்க்கு நல்லது, நெஞ்சுக்கு நல்லதுன்னு விளம்பரம் பண்றேன். ஏண்டா, இம்புட்டு காண்ட அருகம்புல்லு சாரே உடம்புக்கு நல்லதுன்னா, இத்தத்தண்டி பனைமரத்து சாறு உடம்புக்கு நல்லதா இல்லையா என்கிற கேள்வியை கேட்டவன் எங்களுடைய அண்ணன். அப்ப நாங்க என்ன பண்றோம், வந்த உடனே டாஸ்மாக மூடிட்டு கல்லு கடையை திறக்கிறோம். ஊருக்கு ஒரு கல்லு கடை. நீ எவ்வளவு குடிச்சாலும் கல்லு போதை கிடையாது. இந்தியாவுடைய சட்டம் சொல்லுது, இந்திய நீதிமன்றம் சொல்லுது, கல் உணவின் ஒரு பகுதி.
கல்லு குடிச்சு செத்தவன் கிடையாது, டாஸ்மாக் சரக்கு அடிச்சு பொழைச்சவன் கிடையாது. ஆனால் இந்த ஆட்சியாளர் வந்தா என்ன சொல்றாங்க, நாங்க படிப்படியா மூடுவோம். படிப்படியான எப்படி? ஆண்டு படியை மூடுவாங்களாம். ஆண்டு ஃபுல் கட்டு, 2ஆம் ஆண்டு ஆஃப் கட்டு, 3ஆம் ஆண்டு குவார்டர் கட்டு, அடுத்த ஆண்டு சிப்ஸ் கட்டு. இதான் படிப்படியா மூடுறதா? வந்த உடனே கல்லுக்கடையை மூடுவோம். யாரு? வாழும் கண்ணகி, மனித புனிதி, பெண்களை காக்க வந்த குலதெய்வம் அக்கா கனிமொழி. வந்த உடனே திமுக ஆட்சியில் நாங்கள் வந்த உடனே எங்கள் அப்பா கிட்ட சொல்லி, எங்கள் அண்ணன்கிட்ட சொல்லி, நாங்கள் கல்லுக்கடையை மூடுவோம். இந்தியாவில் இளம் விதவைகளுக்குரிய மாநிலம் தமிழ்நாடு தான் அப்படின்னு சொன்னாங்க. இந்தியாவில் இளம் விதவைகள் மாநிலம் தமிழ்நாடு 2021. இப்போ இல்லையாக்கா? அக்கா அக்கோ இல்லையாக்கா? அந்த அந்த சாராயத்தை குடிச்சிட்டு தான் வேடநத்தம் பாலியல் வன்கொடுமை, அந்த சாராயத்தை குடிச்சிட்டு தான் அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் வன்கொடுமை, அந்த சாராயத்தை குடிச்சிட்டு தான் கோயம்புத்தூர் ஏர்போர்ட் பாலியல் வன்கொடுமை, சின்ன சின்ன குழந்தைகள் பாலியல் வன்கொடுமை. பெண் உரிமை பேசுகிற திமுக கனிமொழி இந்த டாஸ்மாகை மூடுவதை பத்தி ஒரு வாய் திறக்கல. திமுக அதே தான் அதிமுகவுக்கும், அதே தான் தாவேக்காக்கும். அவன் ஏர்போர்ட்டுக்கு போகும்போதே புள்ளத்திட்டு போறான். இங்கிருந்து 2 மணி நேரம் தான் டெல்லிக்கு. தாங்கல, பிள்ளைக்கு தாங்காது. 6 மணிக்கு மேல ஆட்டோ ஓடாது பாருல வடிவேலு, அது மாதிரி 6 மணிக்கு மேல அவன் சுயரூபமே உனக்கு தெரியும். நான் பார்த்தேன் எல்லா கட்சியும், திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும், எல்லா கட்சியும் சாயந்தரம் கூட்டம் போட்டு. நாங்கள் என்ன போட்டோம்? சாயந்தரம் போட்டோம் கூட்டத்தை. மக்கள் ஓய்வா உழைச்சிட்டு வந்து மக்கள் கூட்டத்தை கேட்பாங்க, நிற்கிறோம். 11:30 மணிக்கு உச்சி வெயில ஒருத்தன் கூட்டம் போடுறாங்க. என்னடா இது? ஏன் உச்சி மண்டையில கிருங்குது? அவனு 11:30 மணிக்கு ஒருத்தன், ஏண்டா நடுகால பூஜனை கூட 12 மணி தானப்பா, 11:30 மணிக்கு என்னப்பா வர்ற? பேய் மாதிரி வர்றியப்பா. 11:30 மணிக்கு வர்றாங்க, உச்சி வெயில கூட்டம் போடுறான், பொத்து பொத்துன்னு சாவுறான். அதை பத்தி அவனுக்கு கவலையே கிடையாது. அப்போ அவருக்கு மதுபானத்தை குறித்த, மதுவிலக்கு குறித்த கொள்கை கிடையாது. எங்களுக்கு இருக்கு. அப்ப நாங்கள் எப்படி பொருளாதாரத்தை பெருக்குவோம்? கன்னியாகுமரி, இந்த ராதாபுரம், திருநெல்வேலி, தூத்துக்குடி இந்த பகுதிகளில் தான் அதிகமாக பனை மரங்கள் இருக்கு. நேரடியாக 25 லட்சம் பேரும், மறைமுகமாக 75 லட்சம் பேரும் பனை தொழிலாளர்கள் இருக்காங்க. அந்த பனை தொழிலாளர்கள் இன்றைக்கு பனை ஏரிகள் தொழிலை விட்டு வெளியே வந்துட்டாங்க. சரியான எக்யூப்மெண்ட்ஸ் இல்ல, சரியான அதற்கான உபகரணங்கள் இல்ல. நாங்கள் நவீன தொழில்நுட்பத்தை பனை தொழிலை புகுத்தி பனையை இப்படி பிடிச்செல்லாம் ஏற வேண்டிய தேவையில்லை. பனை இந்த மாட்டிக்கிட்டு பழைய குடுவையை போட்டு அதெல்லாம் இல்லை. நவீன தொழில்நுட்பம். இப்ப நீங்க 10 மாடியில் வீடு கட்டுறான், வீடு கட்டுறதுக்கு மிகப்பெரிய யந்திரங்களை கொண்டு வச்சு 10வது மாடிக்கு போறோம். அதே போல லிப்ட் கண்டுபிடிக்கிறோம். உலக நாடுகள் முழுக்க இருக்கு, கேரளாவில் இருக்கு. அதை தமிழ்நாடு அரசே பனையை ஊக்குவித்து பனை தொழிலாளருக்கு லிப்ட கொடுத்து பனை தொழிலாளர் சரன்னு மேல போவான், ஏறுவான், கெட்டுவான், வருவான். அரசு அந்த கல்லை வாங்கும், அரசு வாங்கி அரசு கல்லு விற்கும். மாத சம்பளம் 25,000 ரூபாய் கல்லு எடுத்து கொடுக்கிற தொழிலாளிக்கு எவ்வளவு கொடுக்குறாரோ அதுக்கு தகுந்த மாதிரியான சம்பளம் அரசு கொடுக்கும். பனையிலிருந்து பணம் பால், பணம் கல்லுல பணம் பால், அதே போல தென்னம்பால், பணம் கருப்பட்டி, பணம் கற்கண்டு, பனையிலிருந்து பணம் குடுவை, பணம் பால் இருந்து சாக்லேட்டு, அதுல பனங்கிழங்கா, பனங்கிழங்கு மாவு. அது உள்ளூர் தேவை, வெளி மாநில தேவை, வெளிநாட்டு தேவை. அந்த இடத்திலேயே உங்களுக்கு வேலை வாய்ப்பு என்பதை அண்ணன் சீமானுடைய கனவு. ஒரு காலத்துல 30 கோடி முகமுடியால் என்று பாரதி பாடுகிற பொழுது தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட பாரதி பாடுகிற பொழுது 10 கோடி பணங்க. இந்தியாவிலேயே பனை இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு தான். நம்மளுடைய தேசிய மரம், தமிழ் ஈழத்தினுடைய தேசிய மரம் பனை மரம். பாரதி 30 கோடி முகமுடியால் என்று பாடுகிற பொழுது 10 கோடி பனை இன்னைக்கு சுருங்கி சுருங்கி 2 கோடியா மாறிடுச்சு. அதுவும் சரியா இல்ல. கிட்டத்தட்ட 34 வகையான பனை மரம் நம்ம இருந்துச்சு. ஆண் பனை, பெண் பனை, குந்தப்பனை, தாளிப்பனை, குமுதிப்பனை, சாற்றுப்பனை, ஈழம்பனை, ஈச்சம்பனை, சீமைப்பனை, அலாம்பனை, ஏசருப்பனை, காட்டுப்பனை, கதலிப்பனை, வலியப்பனை, நிலப்பனை, சனப்பனை, வாதப்பனை, குண்டுப்பனை, அலாம்பனை, கிச்சிலிப்பனை, உடலற்பனை, இடுக்கம்பனை, காந்தப்பனை, பாக்குப்பனை என்று 34 வகையான பனைமரங்கள். அந்த பனைமர முறை இன்னைக்கு செத்து ஆண்பனை பெண்பனை தவிர எந்த பனையும் இல்ல, அழிச்சிட்டான். கண்ணுக்கு முன்னாடி 50 ஆண்டுகள் அழிச்சு முடிச்சிருக்கிறான். ஒரு காலத்துல நாவல் மரங்கள் சாலைங்க, இன்னைக்கு தான் நாவல் மரம் இருக்கா என்னன்னே தெரியல. ஒரு பூ, ஒரு சிவப்புல பூ கொட்டுது, புயல் அடிச்சு கிளப்பிட்டு போயிருது. கஜா புயல் வந்துச்சு சென்னை தஞ்சாவூர் மாவட்டத்தில். கஜா புயல்ல வாழை மரம் விழுந்துச்சு, தென்னை மரம் விழுந்தது, வாகை மரம் விழுந்தது, ரப்பர் மரம் விழுந்தது, மூங்கில் மரம் விழுந்தது.
அந்த கஜா புயல்ல எல்லா மரங்களும் விழுந்தது. விழாத ஒரே மரம் தமிழரின் தேசிய மரம் பனை மரம் மட்டும்தான் விழல. ஏன்? பனை மரம் சல்லி வேர்களை கொண்டது. பிடிச்சு வச்சுக்கோ. அப்படியே வெயில் காலத்துல மழை காலத்தை தண்ணி அப்படியே பிரிச்சு வச்சுக்கோ. வெயில் காலத்தை தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா அவன் ஒட்டகம் செய்யற வேலையை ஒரு பனைமரம் செய்யும். அதனால தான் நம் முன்னோர்கள் ஏரியை சுத்தி, குளத்தை சுத்தி, ஆத்தை சுத்தி, கம்மாயை சுத்தி, குட்டையை சுத்தி, குளத்தை சுத்தி பனை மரம் நட்டு வச்சா. முட்டாப்பை கிடையாது முன்னோர்கள், முட்டாப்பை கிடையாது. பனைமரத்தை பார்த்து பார்த்து நட்டான். இன்னைக்கு ஏரியும் இல்ல, குளமும் இல்ல, கம்மாயும் இல்ல, கிணறும் இல்ல, ஒண்ணும் இல்ல. முடிச்சிட்டான் கதைய. எந்த குளமும் தூர்வாரப்படல, எந்த கிணத்தையும் தண்ணி இல்ல. செழித்து விளையாடுகிற இந்த மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய அடிவாரம் ஆரல் வாய் மொழி என்பதற்கு பேரே சேர நாட்டுக்கும் பாண்டிய நாட்டுக்கும் தொடர்பாக. ஆரல் வாய்னா சேர நாட்டுக்கும் பாண்டிய நாட்டுக்கும் ஒரு முகப்பாக. ஆரல் என்பது மலை. அந்த மலையினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய மொழி போல. மலை வாயிலிருந்து ஒரு காத்து வருது, அந்த காத்து மொழி பேசுது. மலை வாயிலிருந்து ஒரு காத்து, அந்த காத்திலிருந்து மொழி பேசுவதால் அது ஆரல் வாய் மொழி என்று அழைக்கப்பட்டதாக வரலாறு சொல்லுது. அப்படிப்பட்ட ஆரல்வாய் மொழியில காத்து இருக்கா? வேத்து தான் இருக்கு, காத்து இல்ல. நல்லா வேத்து இருக்கு. கை கொடுக்க கூடாது. ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு சென்று அந்த வாக்குச்சாவடியில் நீங்கள் திமுகவுக்கு வாக்கு செலுத்திருக்கலாம், வாய்ப்பை வழங்கிட்டீங்க. அதிமுகவுக்கு தளவாய் சுந்தரத்துக்கு 2 முறை வாய்ப்பு வழங்கிட்டீங்க. 2001 தமிழ்நாட்டினுடைய வருவாய்த்துறை அமைச்சராக இருந்தார். 2021 சட்டமன்ற 2 முறை வாய்ப்பு வழங்கிட்டீங்க. எல்லாருக்கும் வாய்ப்பு வழங்கியாச்சு. 2 முறையும் வாய்ப்பு வழங்கி 2 முறையும் அவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க என்பதை சிந்தித்து நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு போடணுமா போட வேண்டாமா என்பதை நீங்கள் முடிவு செய்யுங்கள். நீங்க போட்டே ஆகணும் நாங்கள் சொல்லல. உங்கள் அறிவுக்கு உட்படுத்துங்க. யாருக்கு உங்க அறிவில்லாதவன் கிடையாது, எல்லாரும் அறிவுள்ளவன் தான். சாட்டை துரைமுருகனுக்கும் மரிய ஜெனிபருக்கும் ஹிமாயினுக்கும் பேச வாய்ப்பு கிடைச்சிருச்சு. ஆரல்வாய் மொழியில கூடிய மான தமிழனுக்கு பேச வாய்ப்பு கிடைக்கல. அவன் உள்ளுக்குள்ளேயும் இனப்பற்று, மொழிப்பற்று, மண்பற்று எல்லாம் இருக்கு. இந்த 7ஆம் அறிவு படத்துல ஸ்ருதிகாசன் சூர்யாவை தூக்கி குடுவைக்குள்ள போட்டு போதி திருமரா மாத்திர மாதிரி இப்ப நம்ம ஒவ்வொருத்தரையும் மாத்த வேண்டியது இருக்கு. எங்களை அப்படி ஒருத்தர் மாத்தினாரு. யாரு? ராஜாபுரம் சொன்னது போல இவரை மாத்தினாரு, இவரு எங்களை மாத்தினாரு, இப்ப நாங்களும் சேர்ந்து உங்களை மாத்துறோம். இப்படி ஒரு தலைவன் விட்டால் கிடைக்க மாட்டான். விட்ட சத்தியமா கிடைக்க மாட்டான். நீங்க ஸ்டாலின், எடப்பாடி, உதயநிதி, விஜய் அப்படின்னு கவர்ச்சியை நீங்க பாத்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு தலைவன் நிச்சயமா கிடைக்க மாட்டான். இந்திய அரசியல்ல 1.1 வச்சுக்கிற கட்சி எல்லாம் திமுகவோட அதிமுகவோட சரணாகதி அடைஞ்சிருச்சு. 2 விழுக்காடு. எங்க அண்ணன் ஹிமாயின் சொல்லுவாங்க, அரை விழுக்காடுறாவன் போயிட்டான். 2 சீட்டு 300 கோடி, 2 சீட்டு 400 கோடி, 2 சீட்டு 500 கோடி. இப்படி 2 சீட்டு 300 கோடிக்கு அடமான வைக்கிற கட்சியில என்னை நம்பி வாக்களித்த 36 லட்சம் தமிழர்களை, என் தம்பி தங்கைகளை நான் ஒருபோதும் அடமான வைக்க மாட்டேன் என்று உறுதியாக நிற்கிற யாரை நம்பி? இந்த மக்களை நம்பி. இந்தியாவினுடைய நாடாளுமன்ற தேர்தலிலே மோடியா ராகுல் காந்தியா என்கிற போட்டியிலே, மோடியா ராகுல் காந்தி என்கிற போட்டி நாடாளுமன்ற தேர்தல், இந்தியாவின் பிரதமரை தேர்ந்தெடுக்கிற தேர்தல், அதுல நாம் தமிழர் கட்சிக்கு வேலையே இல்லை. நாம் தமிழ் கட்சி தமிழ்நாட்டு கட்சி, தமிழ் தேசியம் பேசுற கட்சி, தமிழர் மொழி இனம் பிரச்சனை பேசுற கட்சி. அதுல நாடாளுமன்ற தேர்தல் ரோல் இல்ல, தனிச்சு நிக்குது. திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, பிஜேபி கூட்டணி, இத்தனை கூட்டணிக்கு மத்தியில 1 மாசத்துக்கு முன்னாடி அறிவிக்கப்பட்ட மைக்கு சின்னம் எந்த சின்னம்னு தெரியாது. 25 நாள் தாங்க, 25 நாளைக்கு முன்னாடி அறிவிக்கப்பட்ட மைக்கு சின்னம், அதுவும் தலவார சீப்பு மாதிரி இருந்துச்சு, இப்படி கோணி உச்சி மாதிரி இருக்கு. அந்த சீப்பை பார்த்து 36,50,000 மான தமிழ வாக்கு செலுத்திருக்கிறான். பணம் கொடுக்கல, கொடுக்கிறதுக்கு இல்ல, சாப்பாடு கொடுக்கல, வாக்குச்சாவடி சரியான முகவர் இல்ல, பூத் ஏஜென்ட் இல்ல, கும்பிட்டு குலவை போட்டு கூட்டு போறதுக்கு வேன் இல்ல, பஸ் இல்ல, ஓட்டு போட்டா கூட நன்றி சொல்ல கூட ஆள் இல்ல. ஆனாலும் சீமான்ங்கிற மான தமிழன் வெல்லணும்டா, வரணும்டா என்று போட்டான். நாடாளுமன்ற தேர்தலே 36 லட்சம்னா இன்னைக்கு 4 முனை 5 முனை போட்டியில 50 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டை கொள்ளையடித்து வைக்கிற திமுக அதிமுகவை ஒழிக்கிற இந்த களத்துல கூத்தாடியாக கொள்கையிட்டு நிக்கிற இந்த கோமாளி பயலை ஒழிக்கிற இந்த களத்துல மான தமிழ, பச்சை தமிழ, தூய தமிழ ஓட்டு போடுவானா மாட்டானா? போடுவான். மைக்குக்கு போட்டவன் சாதாரண ஆள் கிடையாது.
அவர் சேத்துல கால் வச்சாதான் நம்ம சோத்துல கை வைக்க முடியும். நாட்டுல மருத்துவம் தோத்து போயிடுறாங்க. மருத்துவன் பொறியாளர் தோத்துறலாம், விஞ்ஞானி தோத்துறலாம். ஆனா உணவை தருகிற விவசாயி இந்த நாட்டிலே தோற்க கூடாது என்ற உன்னத முழக்கத்தோடு நாங்கள் நிற்கிறோம். ஒரு முறை என்ன பேசுறோம்ங்கிறத கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. எங்கள் செயல்பாட்டு வரைவை படியுங்கள், தேர்தல் அறிக்கையை படியுங்கள். 1000, 2000, 2500 என்று உங்களை பிச்செடுக்க வைப்பதற்கு நாங்க வரல. இந்த எல்லாவற்றையும் ஒழித்து தமிழ்நாட்டுடைய கடனை அடைக்கக்கூடிய திட்டம் எங்கிட்ட இருக்கு. தமிழ்நாட்டுடைய பாலின் தேவை, தமிழ்நாட்டுடைய பாலின் தேவை 2 கோடி லிட்டர் ஒரு நாளைக்கு, 2 லட்சம் லிட்டர். தமிழ்நாட்டுடைய பாலின் தேவை 1 கோடி லிட்டர் ஒரு நாளைக்கு. 1 கோடி லிட்டர் பால் தேவைப்படுது. ஆனா ஆவின்ல 20 லட்சம் லிட்டர் தான் இருக்கு. அந்த 20 லட்சம் லிட்டரையும் ஆவின் எங்க வாங்குது? தனி முதலாளி கிட்ட வாங்குது, ஆந்திரால இருந்து வாங்குது. அது ஆவின் இருக்குல்ல, என்ன தெரியுமில்ல, ஆந்திராவின் பால், ஆந்திராவின் கறி, ஆந்திராவின் மாட்டிறைச்சி. அதனால அது ஆவின், ஆந்திராவின் அப்படிங்கிறது ஆவின். ஆவின்ல 20 லட்சம் லிட்டர் தான் பால் இருக்கு. 80 லட்சம் லிட்டர் என்ன? விஜய் பால், ஹெரிட்டேஜ் பால், அப்புறம் 4-5 பால், அந்த வந்து ஆரோக்கிய பாலா, ஆரோக்கிய பால் தனியார் முதலாளி விற்கிறான். இதையே ஒரு தலைவன் சொல்றான், நீ ஜெர்சி மாட்டு பாலை குடிக்கிற, நாட்டு மாட்டு பால் கிடையாது அந்த அந்த ஆவின் பால். பால்ல பால் போல ஒண்ணு. இந்தியாவுடைய உச்ச நீதிமன்றம் சொல்லுது, இந்தியாவில் விற்கப்படுற பால் 60 விழுக்காடு கலப்படம் என்று. அந்த பாலை குடிச்சா என்ன சத்து இருக்கும்? பாலை எங்க ஊர்ல சிறுவைகுண்டம் பக்கத்துல, கருங்குளம் பக்கத்துல அந்த ஒரு பாட்டு வரும்ல, தூத்துக்குடி மாவட்டமாம் சிறுவைகுண்டம் தாலுகாவா கருங்குளம் பக்கத்துல அழகான புளியங்குளங்கிற மாதிரி அழகான இழுப்ப குளம். அந்த ஊர்ல நாட்டு மாட்டு பாலை குடிச்சு எங்க அம்மா வந்து, நான் 2.5 வயசு என் தங்கச்சி பிறந்துட்டா. 2.5 வயசு தங்கச்சி பிறந்த உடனே வீராணத்துல இருந்து எங்க தாத்தா வீட்டுல தூக்கி கொடுத்துட்டாங்க, வளர்த்துக்கோங்கன்னு. 2.5 வயசுல எங்க அம்மா வீராணத்துல இருக்காங்க, தென்காசி மாவட்டத்துல. நான் 70 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கேன். 2.5 வயசுல இருந்து என்னை பால் கொடுத்து காப்பாத்தியது ஒரு நாட்டு மாட்டு பசு. நாட்டு மாடுதான் எனக்கு இன்னொரு தாயாக இருந்து, என்னை மட்டும் இல்ல, இங்க இருக்கிற பல பேருக்கு நாட்டு மாட்டு பால் குடிச்சு வளர்ந்தவன் தான். இப்ப ராஜா பேரன்லாம் நல்ல நாட்டு மாட்டு பால் குடிச்சிருக்காப்ல. ஒரு நாளைக்கு 4 லிட்டர் குடிப்பாரு போல இருக்கு. கேட்டா அப்பத்தட கேட்டா தெரியும். அப்படி நான் நாட்டு மாட்டு பால் குடிச்சோம். நாட்டு மாடு செத்து போச்சு, ஜெர்சி மாடு வந்துச்சு. ஒரு தலைவன் சொல்றான், 1 கோடி லிட்டர் அல்ல, தமிழ்நாட்டின் தேவை, இந்தியாவின் தேவை, உலக தேவைக்கு நாட்டு மாட்டு பண்ணை வைத்து வளர்த்து என்னுடைய வருமானத்தை பெருக்குவேன் என்று அண்ணன் சீமான் சொல்றார். ஜெர்சி மாடு முழுக்க ஒழிக்கப்படும், முழுக்க நாட்டு மாட்டு பண்ண. அதுல படிச்சவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை. உடனே வாங்கறவாளை தூக்கிக்கிட்டு, தலப்பா கட்டிக்கிட்டு, பழைய கஞ்சியை தூக்கிட்டு, இந்த வேட்டியை மடிச்சு கட்டி, சாரத்தை கட்டிட்டு அந்த மாதிரி மாடு மேய்க்கிறது இல்ல. டிப்டாப்பா நல்ல கிளவுஸ் போட்டு, காலுக்கு காலுறை போட்டு, கைக்கு கிளவுஸ் போட்டு, நல்ல கண்ணாடி போட்டு, மாட்டுக்கு 10,000 ஏக்கர்ல மாட்டு பண்ண புல்வெளி இருக்கும். அங்க மாடு, இங்க ஆடு, இங்க மீன் எல்லாம் இருக்கும். அதுக்கு பக்கத்திலே தொழிற்சாலை. உலங்கு வானூர்தியில ஹெலிகாப்டர்ல வந்து டென்மார்க்ல மாடு மேய்க்கிறான். அது போல என் நிலத்துல நான் உருவாக்குவேன் என்பது சீமானுடைய தேர்தல் வாக்குறுதி. செய்வாரா? இது சாத்தியமா? இது சாத்தியமா? தேவையா தேவையில்லையா? நீ கன்னியாகுமரியில் இருக்கிற எல்லாரும் ஒருத்தன் வீட்டுக்கு துபாயில இருக்கான். இங்கிருந்து துபாயில போய் ஒட்டகம் வைக்கிறது, பீடா கடையில் வேலை பார்க்கறது, கேரளால போய் முறுக்கு விற்கிறது, கேரளால போய் லாட்ரி விற்கிறது. லாட்ரி விற்கிறது, முறுக்கு விற்கிறது, வடை விற்கிறதுக்கு ஆடு மாடு மேய்க்கிறது அவமானமா? ஆடு மாடு மேய்ச்சல் அவமானம் என்று நீங்கள் கருதினால், சீமான் ஆடு மேய்க்க சொல்றாரு, சீமான் மாடு மேய்க்க சொல்றாரு, படிச்சவனை எல்லாம் மாடு மேய்க்க சொல்லுவாங்களா? என்ன பேச்சு இது? என்ன சீமா இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு? படிச்சு போட்டு மாடு மேய்ப்போம் இல்லை என்ன நல்லது? அப்படி எங்க ஊர்ல இல்ல மாடு மேய்ச்சி சீமான் மாடு மேய்க்க சொன்னாரு. மாடு மேய்ச்ச படிச்சவன மாடு மேய்க்குவான். அங்க வியாக்கியானம், படிச்சவன் மாடு மேய்க்க கூடாது, ஆடு மேய்க்க கூடாது. ஆடு மேய்க்கிறது அவமானம், மாடு மேய்க்கிறது அவமானம். ஆனா ஞாயிற்றுக்கிழமை காலையில 8 மணிக்கு போய் கடற்கற பாய், எங்க பொண்டாட்டிக்கு கொஞ்சம் ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கு, கொஞ்சம் சூரட்டி கொடுங்க, கொஞ்சம் சுக்கா, தனி சுக்காவை எலும்பு சுக்கா கொடுங்க, சுக்கா வைக்கணும், எலும்பு கறி கொடுங்க, கொஞ்சம் நெஞ்சு கறியா கொடுங்க, சளி பிடிச்சு ரொம்ப அடைச்சு கிடக்கு, கொஞ்சம் எலும்பு கறி கொடுங்க, கொஞ்சம் குடல் கொடுங்க, கொஞ்சம் குந்தாணி கொடுங்க. எங்க இருந்தியா வரும்? மேலப்பாளையம் சந்தையில போய் பாருங்க, ஒட்டுமொத்தமான வட மாவட்டங்களுக்கும் கறி ஆந்திரால இருந்து வருது. வருமானம் எதுல இருக்குன்னு தெரியாம நாம உழைப்பிலிருந்து வெளியேறணும். அதை உருவாக்க ஒரு தலைவன் கனவு காண்கிறான். ஆட்டு தேவை மட்டும் 1 லட்சம் கோடி, மாட்டுக்கறி தேவை மட்டும் கிட்டத்தட்ட 30,000 கோடி, பாலினுடைய சந்தை மதிப்பு 2 லட்சம் கோடி. இதுல மட்டுமே 3 லட்சம் கோடி ரூபாய் ஆண்டுக்கு வருமானமாக ஈட்ட முடியும். எங்கெங்கே அலைகிற அது போல ஒவ்வொரு துறை, பனை, தென்னை, வாழை, தக்காளி, கரும்பு எல்லாத்தையும் உருவாக்க முடியும். அதிலிருந்து பொருளாதாரத்தை உருவாக்குவேன். இந்த ஹூண்டாய், i20, இந்த வாட்ச் தயாரிக்க தொழிற்சாலை இதுவல்ல.
நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை உருவாக்கும் என்பது எங்களுடைய தேர்தல் வாக்குறுதி. 1000, 2000, 3000க்கு நீங்க அடிபணிஞ்சு நிக்க போறீங்களா? வீட்டுக்கு ஒருத்தனுக்கு அரசு வேலை வாங்க போறீங்களா என்பதை நீங்கள் கற்பனை செஞ்சு பாருங்க. வீட்டுக்கு ஒருத்தருக்கு அரசு வேலை, அது சாத்தியமானு கேட்கிறான். ஆடு மாடு மேய்ச்சது அரசு வேலையா? விவசாயம் அரசு வேலையா? டாஸ்மாக்ல ஊத்தி கொடுக்கிற சாராய வியாபாரி அரசு வேலை பார்க்கும் பொழுது ஆடு மாடு மேய்த்தல் அரசு வேலையாக இருக்கக்கூடாதா? நம்ம துறையில் அதுதான். அதுல இருந்து வெளியேறிட்டோம். அதை மீண்டும் மீட்டெடுக்கக்கூடிய வேலையை நாம் செய்யும். உண்மையிலேயே தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியில இந்த போட்டி போடுகிற திமுக, அதிமுக, தாவேக வேட்பாளர்கள் நேரடி விவாதம் நாங்கள் செய்யறோம். இவரை போல ஒரு வேட்பாளரை காட்டிவிட்டால் நாங்கள் வேட்புமனுவை திரும்ப வாங்குறோம். கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியில எங்களுடைய அக்கால் மரிய ஜெனிஃபரை போல ஒரு சட்டமன்ற வேட்பாளரை நீங்கள் காட்டிவிட்டால் அறிவிச்சிறந்த தன்னுடைய ஹிமாயன் தன்னுடைய வருமானத்தை விட இனவானமே பெரிது என்று இந்த களத்திலே தொடர்ச்சியாக நிற்கக்கூடிய ஒரு மகள். மீனவர் பிரச்சனையா? அங்கே மரிய ஜெனிஃபர் நிற்பார். கல்குவாரி பிரச்சனையா? அங்கே மரிய ஜெனிஃபர் நிற்பார். கிரானைட் பிரச்சனையா? கார்னைட் பிரச்சனையா? அங்கே மரிய ஜெனிஃபர் நிற்பார். தூண்டில் வளைவு பிரச்சனையா? அங்கே மரிய ஜெனிஃபர் நிற்பார். குப்பையை கொண்டு கட்டானா கேரளாக்கார, அங்கே மரிய ஜெனிஃபர் நிற்பார். எல்லா போராட்ட களத்திலும் உங்களோடு உங்களாக நிற்கிற ஒரு பெண் வேட்பாளர். யாரும் பெண்ணுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டான். பெண்ணெல்லாம் சாதனை பண்ண முடியுமா? பெண்ணெல்லாம் நாட்டை மாற்றி நினைக்கிறான். ஒரு வீட்டையே நிர்வாகம் செய்யற பெண் ஒரு நாட்டை நிர்வாகம் செய்ய மாட்டாங்களா என்ற கேள்வியை நாங்கள் இருக்கிறோம். கன்னியாகுமரின்னு பேர் வச்சுக்கிட்டு ஒரு குமரிக்கு, ஒரு பெண்ணுக்கு நீங்கள், அதுவும் கன்னியாகுமரிக்கு, கன்னியாகுமரி பகவதி அம்மன் பிறந்த ஊர்ல ஒரு பகவதி அம்மனுடைய வாரிசுக்கு நீங்கள் வாக்கு செலுத்த மாட்டீங்களா? பேர் வேணா மரிய ஜெனிஃபர் இருக்கலாம். யாரு? ஒரு 200 வருஷம் முன்னாடி நம்ம அக்கா பகவதி அம்மனோட வாரிசு. ஏதோ ஒரு காரணத்துல கிறிஸ்தவராகவோ இன்னைக்கு இஸ்லாமியராக மாறிக்கிறோம். யாரு? எல்லாரும் இந்த மண்ணினுடைய பூர்வகுடி மக்கள் தான். யாரு? அரபு நாட்டில இருந்து வந்தவனா முஸ்லீமு, எல்லாம் ஜெருசலேம்ல இருந்து வந்தவங்கள கிறிஸ்தவர்கள். இந்த மண்ணின் மக்கள், இங்க இருக்கக்கூடிய நாடாரும், இங்க இருக்கக்கூடிய பிள்ளைமாரும், இங்க இருக்கக்கூடிய தேவரும், இங்க இருக்கக்கூடிய மீனவரும் தான் கிறிஸ்தவரா மாறி இருக்காங்க. நம்ம அண்ணன் தம்பி, நம்ம அக்கா தங்கச்சி தான் தொட்டா தீட்டு பாத்தா தீட்டு கோயிலுக்குள்ள போக கூடாதுன்னு இந்த மதம் வேண்டான்னு தூக்கி தூர போட்டுட்டு கிறிஸ்தவராக இஸ்லாமியராக மாறினாங்க. இந்த மண்ணினுடைய மகளை, இந்த மண்ணின் பூர்வகுடி மகளை வேட்பாளராக களத்தில் நிப்பாட்டிருக்கிறோம். ஆகச்சிறந்த தன்னுடைய தர்க்க வாதங்களால் எதிர்கட்சியை அறிவார்ந்த வாதங்களால் ஓட விடுகிற மகள். ராஜாபரன் சொன்னாரு, ஒரு சட்டமன்ற உறுப்பினர், முதல் சட்டமன்ற உறுப்பினர் கன்னியாகுமரி தொகுதியிலே வந்தார் என்கிற வரலாற்றை நாம் பதிவு செய்ய வேண்டும். சட்டசபைக்கு அவர் போகிற காலம் கன்னியாகுமரி வளர்ச்சிக்கான காலம் என்பதை உறுதிப்படுத்துங்கள். ஏப்ரல் 23 நடக்க இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் விவசாய சின்னத்தை வாக்களித்து அக்கா மரிய ஜெனிஃபரை வெற்றி பெற செய்யுங்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாமே தமிழர், தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க.